குருஜி, இன்னைக்கான டாபிக் வாஸ்து ரிலேட்டடான டாபிக் தான். வாஸ்துவை பத்தி தொடர்ந்து நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில ஒரு வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்கு அப்படின்னா நம்ம இந்தந்த அறிகுறிகள்லாம் வச்சு இந்த வீடு வாஸ்து குறைபாட்டில் தான் இருக்கு அப்படின்றத நம்மளே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா என்னென்ன மாதிரி அறிகுறிகள் அது காமிக்கும்? அந்த வீடு வாஸ்துவின் அடிப்படையில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது என்று அர்த்தம். கடுமையான நாள்பட்ட படித்த படிப்பு இருக்கிறது, அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியவில்லை, வளர்ச்சி இல்லை. சோ வளர்ச்சி அடுத்த கட்டம். இதெல்லாம் எது குறிக்கிறதுனா காற்று பூதமும் ஆகாய பூதமும் குறிக்கிறது. இந்த வளர்ச்சி தடை இந்த பூமி வாழ்க்கையில முயற்சி செஞ்சு இல்லைன்னாதான், ஏன்னா இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு நேர்மாறா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுகிறது. அப்போ இதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் உங்க வீட்டுல அறிகுறியா இருக்குன்னா, வாஸ்துபடி இவ்வளோ விஷயங்கள் உடைச்சு பேச முடியுமா அப்படின்னா அது நிச்சயமா உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லலாம். 2026ஆம் ஆண்டினுடைய இறுதி ஆன்லைன் வாஸ்து வகுப்பு இது மட்டும்தான். இதற்கு பிறகு அடுத்த வருடம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வகுப்பை கொடுக்க இருக்கிறோம். ஆகையினால அனைவரும் இந்த வருட வகுப்பை தயவு செய்து பயன்படுத்தி கொள்றது நல்லது. அதுக்கப்புறம் தவற விட்டுட்டோன்னு நிறைய பேர் வருத்தப்படுறது வேண்டாம். அதனால இந்த ஒரு பதிவை சொல்லிடுறேன். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம் குருஜி. இன்னைக்கான டாபிக் வாஸ்து ரிலேட்டடான டாபிக் தான். வாஸ்துவை பத்தி தொடர்ந்து நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில ஒரு வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்கு அப்படின்னா நம்ம இந்தந்த அறிகுறிகள்லாம் வச்சு இந்த வீடு வாஸ்து குறைபாட்டுல தான் இருக்கு அப்படின்றத நம்மளே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா என்னென்ன மாதிரி அறிகுறிகள் அது காமிக்கும்? பூமி வாழ்க்கையில இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள்ல பிரச்சனை இருக்கிறது அப்படின்னாலே அந்த வீடு வாஸ்துப்படி பாதித்திருக்கிறதுன்னு தான் அர்த்தம். இப்ப பூமி வாழ்க்கையில இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் ஆரோக்கியம். ஆரோக்கியம் நன்றாக இல்லை அப்படின்னாலே அந்த வீடு ஏதோ ஒரு அடிப்படையில் வாஸ்து பாதித்திருக்கிறது. இப்ப சாதாரணமா தலைவலிக்கிறது, ஒரு ஜுரம் வருதுன்றதெல்லாம் அது காலத்தின் சூழல்ல அது மாறுபடும். ஆனா தொடர்ந்து நான் மாத்திரை எடுத்துக்கிட்டாதான் என் வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அந்த வீடு வாஸ்துவின் அடிப்படையில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது என்று அர்த்தம். கடுமையான நாள்பட்ட நோய்கள் இருக்கிற பட்சத்தில். அதை தாண்டி அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இயல்பான திருமண வாழ்க்கை. இப்ப திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட இந்து தர்மால ஒரு திருமணம் தான் சரியான திருமணம் அப்படின்னு சொல்லுவோம். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெருக்கம், அந்த அந்யூன்யத்துவம் அனைத்துமே பாத்தீங்கன்னா இது நீர்பூதத்தின் வெளிப்பாடு. சோ இதையும் நம்ம என்ன பண்றோம்னா, சரியில்லைன்னா இதுவும் பிரச்சனை ஆயிடும். திருமண வாழ்க்கை தோல்வியிலேயே முடியும். இது நீர்பூதத்தின் வெளிப்பாடு. சோ இதுவும் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்றால் வாஸ்து குறை இருக்கிறது என்று அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் படிப்பு, படித்த படிப்பு இருக்கிறது, அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியவில்லை, வளர்ச்சி இல்லை. சோ வளர்ச்சி அடுத்த கட்டம். இதெல்லாம் எது குறிக்கிறதுனா காற்று பூதமும் ஆகாய பூதமும் குறிக்கிறது. இந்த வளர்ச்சி தடை இந்த பூமி வாழ்க்கையில முயற்சி செஞ்சு இல்லைன்னாதான் நம்ம காற்றையும் ஆகாயத்தையுமே போய் தொடணும். அதுவரையும் நம்மளுடைய தனிப்பட்ட முயற்சியை எவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணுவோம்? 80% நம்மளுடைய தனிப்பட்ட முயற்சி தான். அப்போ ஒரு வீட்டுல இந்த காற்று பூதம் அப்படின்னு வேலை செய்யற இடம் எது தெரியுமா? வடமேற்கு. ஆகாய பூதம் வேலை செய்யற இடம் எது தெரியுமா? வடகிழக்கு. அப்போ இந்த மேற்கு பார்த்த வீடு இருக்கு தெரியுமா? அந்த மேற்கு பார்த்த வீட்டுல போர்டிகோன்ற பேர்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா வடமேற்க கட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி கிழக்கு பார்த்த வீட்லயும் வடக்கு பார்த்த வீட்டிலையும் போர்டிகோ என்ற பெயர்ல அதே போல வடகிழக்கு பகுதியை கட் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகிடுதுன்னா, கார் பார்க்கிங் அப்படின்ற ஒரு பெயர்ல தலைவாசலுக்கு முன்பு ஒரு கட் ஏற்படுகிறதுனாலே அந்த வீட்டுல முன்னேற்ற தடை நிறைய ஏற்படும். பஞ்சபூதத்துல உங்க வீட்டுல ஆகாய பூதம் வேலை செய்யலன்னா உங்க மூளை வேலை செய்யாது. உங்க மூளை நீங்க சொல்றதை கேட்காது, அடுத்த கட்ட நகர்வே இருக்காது. இது உங்க வீட்டுல காற்றும் ஆகாயமும் கட்டாகி இருக்குன்னா அதுதான் போர்டிகோ கட். இதை நம்ம டிசைன்ஸ் பேர்ல இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த போர்டிகோ கட்டாகாம இருந்து முழு ஸ்கொயரா ஒரு வீடு இருந்தாதான் அங்க பஞ்சபூதமும் சமநிலையில இருக்கிறது.
அப்போ ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம ஒரு விதி எழுதி வச்சிருக்கோம் இல்லையா, அது அப்பதான் எல்லாமே கரெக்டா அந்தந்த வயசுகளை சரியா நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட வயதுகளிலுமே நடக்க வேண்டிய காரியங்கள் சரியாக நடக்காமல் வயதுக்கும் தோற்றத்திற்கும், வயதுக்கும் சம்பாத்தியத்திற்கும், வயதுக்கும் பேச்சுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு சூழல்ல ஒரு மனிதர் வாழுகிறாங்கன்னா அதுதான் வாஸ்து குறை. புரியுதுங்களா? அப்போ ஒரு வீடு வாஸ்துப்படி நல்லா இல்லைனாலே உடம்பும் நல்லா இருக்காது, மனசும் நல்லா இருக்காது, உறவும் நல்லா இருக்காது, சம்பாத்தியமும் நல்லா இருக்காது. ஏன்னா இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு நேர்மாறா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுகிறது. அப்போ இதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் உங்க வீட்டுல அறிகுறியா இருக்குன்னா உங்க வீட்டுல வாஸ்து பிரச்சனை உறுதியாக இருக்கிறது என்ற அர்த்தம். இது எல்லார் வீட்லயும் இருக்குன்னு சொல்லப்படாது. இது என்ன பண்ணக்கூடாது? எல்லார் வீட்லயும் இருக்குன்னு சொல்லப்படாது. நான் சொல்றது நீண்ட நாள்பட்ட வியாதிகள். நான் சொல்றது நீண்ட நாள் படித்து வேலைக்கு போகாத மனநிலை, ஒரு 35 வயது கடந்தும் நடைபெறாத திருமணம், ஒரு வீட்டில் 2 திருமணம், ஒரு வீட்டில் அறுவை சிகிச்சை, ஒரு வீட்டில் சதா சண்டை, இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் பிரச்சனையினுடைய எக்ஸ்ட்ரீம். இதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிற வீட்டுல தான் வாஸ்து பிரச்சனை இருக்குன்றது அர்த்தம். அந்த வீட்டை நம்ம செக் பண்ணி பாக்குறப்போ வீட்டோடைய போர்டிகோன்ற ஒரு பகுதி கட்டாகி ஒரு பகுதி வளர்ந்து எல் ஷேப்ல வீடே இருக்கு. இந்த எல் ஷேப்ல வீடே இருக்கிறது அப்படின்னா அந்த வீடு ராகு கேதுவினுடைய தோஷத்தால் பீடிக்கப்பட்டது. உங்க ஜாதகம் சுத்த ஜாதகமா இருந்தாலும் வீடு ராகு கேது தோஷத்துல என்ன ஆகி இருக்கிறது? பிடிப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இத ஆல்ட்ரேஷன் பண்ணி சரி பண்ணி பர்ஃபெக்டா மாத்திக்கும் பொழுது மட்டும்தான் பாசிட்டிவ் ரிசல்ட். இல்லைன்னா கட்டாயமா கிடையாது. எந்த காலமானாலும் இதை முன்னாடியே செஞ்சுட்டு பண்ணிருக்கலாமோ, முன்னாடியே செஞ்சுட்டு இறங்கிருக்கலாமோன்னு எதிர்காலத்துல வருத்தப்படுறதுக்கு பதிலா இப்பவே ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை அணுகி இந்த பிரச்சனையில சரி பண்ணிக்கிறது தான் நல்லதுமா. கண்டிப்பா. ஏன்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு இடம் வாங்கியிருக்கோம், வீடு கட்ட போறோம் அப்படின்ற பட்சத்துல ஒரு வாஸ்து நிபுணரை கன்சல்ட் பண்ணி அந்த வீடு கட்டுறது அப்படிங்கறது அவங்களுக்கு லாங் லைஃப், பாதுகாப்பான ஒரு லைஃப். நிச்சயமா. அதுல இன்னொன்னு என்னன்னா, ஒரு வீடு எக்காரணத்தை முன்னிட்டு வெட்டப்படக்கூடாது. ஒரு மனை சதுரமாகத்தான் இருக்க வேண்டும். எந்த ஒரு பகுதியும் வளர்ச்சி தனியா ஈசானி மூலையை இழுத்து வச்சா ஜலமூலையை வளர்ந்திருந்தா கோடீஸ்வரன்னு சொல்றதெல்லாம் நம்ப கூடாது. இதெல்லாம் கவனத்துல வச்சுட்டு ஒரு வீட்டை கட்டினாலே சூப்பரா இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. என்ன வாஸ்துப்படி இவ்வளோ விஷயங்கள் உடைச்சு பேச முடியுமா அப்படின்னா அது நிச்சயமா உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா மக்களுக்கு இது ஒரு பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும். ஆன்லைன் வாஸ்து வகுப்பு வந்து இந்த வருடத்திற்கான இறுதி வகுப்பு அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸ்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், என்ன விஷயங்கள்லாம் நீங்க சொல்லி கொடுக்க போறீங்க, அதனால மக்களுக்கு என்ன பலன்? பொதுவாமா எப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை தான் நம்ம வாஸ்து ஆன்லைன் வகுப்பு எடுப்போம். அதன் அடிப்படையில் இந்த வருடமும் எடுக்கப்பட இருக்கிறது. இந்த வகுப்பிற்கு வருவதன் மூலமாக நீண்ட காலத்தில் சரி செய்ய முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த வகுப்புல என்ன பண்ணப்படுதுன்னா இருக்கிறது. அதை தாண்டி ஒரு வாஸ்து கட்டிட பாகத்துல எந்த மாதிரி அமைத்தா நன்மை, என்ன மாதிரி அமைத்தா தீமை அப்படின்றத இவங்களால புரிஞ்சுக்க முடியும். தன்னுடைய எதிர்காலத்திற்கு சரியா அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தா இந்த வகுப்புல அவங்களால அட்டன் பண்ண முடியும். நம்ம வீடு எந்த அளவிற்கு பஞ்சபூதம் உயர்ந்திருக்கிறது குறைந்திருக்கிறதுன்றத பொறுத்து தான் நமக்கு அந்த பூதம் கொடுக்கிற நல்ல பலனை நம்மளால பெற முடியும். இப்ப உதாரணமா தென்கிழக்கு பகுதி அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா நீர்பூத தன்மைக்குரிய எந்த பலனும் நமக்கு கிடைக்காது. அதனால அந்த வீட்டு பெண்மணிகள் வருமானத்திலும் சரி மன உளைச்சலும் சரி சிக்கி தவிப்பார்கள் தென்கிழக்குல கழிவறை இருந்தா. அப்போ அதை சரி செய்யற வரையும் அந்த பலன் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. இதை எளிமையான வழியில சரி பண்ணணும்னா ஒரு கொஞ்சமாவது பண தேவை இருந்தா தானே நடக்கும். அப்ப அந்த தேவைகளுக்கு முதல்ல நீங்க என்ன ஆரம்ப ஸ்டேஜ்ல பண்ணணும், ஒரு வாஸ்து தோஷம் உள்ள வீட்டை எப்படி கையாளணும், அதை கையாண்டு எப்படி அதை சரி பண்ண முடியும் என்பதற்குரிய அத்தனை வழிமுறைகளும் இந்த வகுப்புல சொல்லி தரப்பட்டு ஒரு வாஸ்து விதினா எப்படி இருக்கணும்ன்ற ஒரு புத்தகத்தை PDF காப்பியாவும் நம்ம கொடுக்குறோம். அதை ஃபாலோ பண்ணினாலே லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நிச்சயமா. ஏன்னா எல்லாருமே லைஃப்ல வந்து இன்னும் மேல மேல முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்க எல்லாருக்குமே பேசிக் வாஸ்து அப்படின்றது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.